குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இந்த 11வது சாப்டரோட லாஸ்ட்டு கான்செப்ட் வர்றோம். அதில் பார்த்தோம் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு பார்க்கணும். பாடத்தோட தலைப்பு அதுதான். ஸ்டாக்ஹோம் பிரகடனம் 1972 படி இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததியினுடைய நன்மைக்காக இயற்கை வளங்களான காற்று, நீர், நிலம், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை நம்ம கவனத்துடன் திட்டமிட்டு மேலாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை பாதுகாக்க வேண்டும். உயிரின பல்வகைத்தன்மையின் பெரிய அளவிலான இழப்புங்கிறது பார்த்திங்கன்னா மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகிய பாதுகாப்பு அவசியத்தை உணர்த்துது. உயிரிய பல்வகைத்தன்மையுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மை பேணி காத்தல் மற்றும் அறிவியல் ரீதியான மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். இதனால் இதில் சரியான அளவில் பராமரிப்பதன் மூலமாக வளங்களை தற்போதைய மற்றும் எதிர்கால செல்வங்கள் தொடர்ச்சியாக நன்மைகளை பெறலாம். மரபற்ற போதிலிருந்து சிற்றினங்கள் அவற்றின் வாழிடம் மற்றும் அவருடைய சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றை சீரிலிருந்து காப்பது தான் அதோட முக்கியமான நோக்கம்னு சொல்லலாம். பாதுகாப்போட பொதுவான உத்திகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அபாயத்தில் உள்ள அனைத்து சிற்றினங்களையும் அடையாளம் கண்டு பாதுகாக்கிறது. அது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களையும் அவற்றோடு தொடர்புடைய வனவிலங்குகளையும் அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பகுதியிலிருந்து பாதுகாத்தல், உணவு, இனப்பெருக்கம், பேணி வளர்த்தல், ஓய்விடம் ஆகியவற்றுக்கான வாழ்விடங்களில் மிக ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கிறது. உயிரினங்கள் பார்த்திங்கன்னா உறைவிடம், உணவு மற்றும் இனப்பெருக்க பகுதிகளை கண்டறிந்து பாதுகாக்கிறது. நிலம், நீர் மற்றும் காற்று முதலியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாக்கிறது. வன உயிரினங்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துறது. அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உத்திகளில் 2 முக்கியமான அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூழல் உள் பாதுகாப்பு, இன்சிட் கன்சர்வேஷன் சொல்லுவோம். அடுத்து சூழல் வெளி பாதுகாப்பு. அதனால் இந்த சூழல் உள் பாதுகாப்புனா என்னென்னு பார்க்கலாம். சூழல் உள் பாதுகாப்புனா இயற்கையான வாழிடத்தில் பாதுகாக்கிறது. அதை இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லுவோம். உயிரினங்கள் பார்த்திங்கன்னா மரபியல் வளத்தை இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலங்களை வைத்து பாதுகாக்குன்னு சொல்லலாம். அதுதான் சூழல் உள் பாதுகாத்தல். முக்கியமான 2 மார்க் நோட் பண்ணிக்க. இந்த ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து நிலை உயிரின தொகுப்புகளையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதன் மூலம் அங்கு அழியக்கூடிய ஆபத்தில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கலாம். மிக அதிக அளவு உயிரின செழுமை கொண்ட பகுதிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்படுது. அனைத்து உயிரின பன்மைய உயிர்கோளத்தில்
2%க்கும் குறைவான நிலப்பரப்பினை கொண்டிருந்தாலும் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்டிருக்கும். அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியை பாதுகாப்பதன் மூலமாக தற்பொழுது வாழக்கூடிய உயிரினங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அடுத்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தகைய உயிரிய புவியமைப்பு மண்டலங்களை இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களுடன் உயிரிய பல்வகைத்தன்மையை பாதுகாக்கப்பட்டு சட்டபூர்வமான முறையில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுது. தேசிய பூங்காக்கள், வன உயிரின புகலிடங்கள், சமூக காப்பீடங்கள் மற்றும் உயிர்கோள காப்பீடங்கள் ஆகியவை பார்த்திங்கன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அடங்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா 37,000 பாதுகாக்கப்பட்ட பகுதியில் உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 1,62,999 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கிட்டத்தட்ட 771 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அமைந்திருக்கு. இதில் தேசிய பூங்காக்கள் எதுன்னு இருக்குன்னா 104 இருக்குது. வனவிலங்கு புகலிடங்கள் வந்து 544 இருக்குது. உயிர்கோள காப்பீடங்கள்னு எடுத்துட்டோம்னா அதில் 18 இருக்குது. மற்றும் பல புனித தோப்புகள்லாம் அடங்கியிருக்கு. இந்த தேசிய பூங்காக்கள் முதல் பார்க்கலாம். நேஷ்னல் பார்க் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றுச்சூழல், தாவர, விலங்கு, புவி அமைப்பியல்ல அல்லது விலங்கின கூட்டமைப்பு போன்றவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள்னு சொல்லலாம். இந்த தேசிய பூங்காக்களை உருவாக்குவதற்கான மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட இயற்கை வேட பகுதின்னு சொல்லலாம். அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா, 1972 குறிப்பிட்டபடி அந்த நிபந்தனையின்படி மாநிலத்தினுடைய முதன்மை வன உயிரி பாதுகாவலர் அனுமதித்த நபர்களை தவிர மற்ற மனித செயல்பாடுகளுக்கு தேசிய பூங்காக்கள் அனுமதி கிடையாது. வாங்க அந்த அட்டவணையை பார்த்துட்டு வரலாம். இதுதான் அந்த அட்டவணை. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் மிக முக்கியமான 3 மார்க்கில் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்களை குறிப்பிடுக. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா ஒரு 5 தான் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு இதில் கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா. அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு எடுத்துட்டோம்னா 1977. மாவட்டம் வந்து சென்னை மாவட்டம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லலாம். இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1986ஆம் ஆண்டு. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. மூணாவதுன்னா இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா, ஆனைமலைன்னு சொல்கிறோம், அங்கே தான் இருக்குது. இது 1976ஆம் ஆண்டு தோற்றி வைக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம். அடுத்து முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா. அது கிட்டத்தட்ட 1940, ரொம்ப பழமையான தான் அது. முதுமலை 1940ஆம் ஆண்டு தோற்றி வைக்கப்பட்டது. அது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முக்குர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா 2001ஆம் ஆண்டு தோற்றி வைக்கப்பட்டது. அதுவும் நீலகிரி மாவட்டம் தான். இப்போ இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,501 சதுர கிலோமீட்டர் அளவில் 104 தேசிய பூங்காக்கள் இருக்குது. இது நாட்டினுடைய நிலப்பரப்பில் 1.23%, 1.23% சொல்லலாம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுனா தேசிய வனவிலங்கு தரவுத்தளம் அப்படிங்கிற ஆகஸ்ட் 2018 அதில் வந்து இந்த டேட்டாவை எடுத்துருக்குறாங்க. அதோட சோர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. தேசிய பூங்கா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா
உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் வனவிலங்கு நல்வாழ்வுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா வளர்ச்சி, காடு வளர்ப்பு, வேட்டையாடல், மேய்ச்சல் மற்றும் வேளாண்மை, அத்துமீறி நுழைந்து திருடுதல் போன்ற நடவடிக்கைகள் எதுவுமே அனுமதிக்கப்படுறது கிடையாது. தேசிய அழகினை பறைசாற்றக்கூடிய இயற்கை எழில் நிறைந்த இந்த பெரிய பகுதியானது அறிவியல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இவற்றினுடைய வளங்களை நம்ம வணிக ரீதியாக பயன்படுத்த இயலாது. அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கான பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வனவிலங்கு புகலிடங்கள், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ். ஏதேனும் காப்பு காடுகள் அல்லது ஆட்சி எல்லைக்குட்பட்ட நீர்நிலைகளை தவிர பிற பகுதியில் எதுவும் பார்த்திங்கன்னா சூழ்நிலை, விலங்குகள், தாவரங்கள், புவியமைப்புகள், இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மாநில அரசு இந்த வனவிலங்கு புகலிடமாக அறிவிக்க முடியும். அழியும் நிலையில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய பாதுகாப்புங்கிறது இதனுடைய நோக்கமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சில வரையறுக்கப்பட்ட மனித நடவடிக்கைகள் தான் இந்த புகலிட பகுதிகள் அனுமதிக்கப்படும். பகுதி 6 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த வனவிலங்கு பாதுகாக்கப்படாத வகையில் அந்த சுற்றுலா அனுமதிக்கப்படும். தற்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள 544 புகலிடங்களில் சுமார் 1,18,918 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுது. இது நாட்டோட மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 3.62% சொல்லலாம். இதுவும் தேசிய வனவிலங்கு தரவுத்தளத்திலிருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டது தான். காட்டு விலங்குகளும் தாவரங்களும் வேட்டையாடப்படவும் திருடப்படவும் என்று அடைக்கலம் பெறக்கூடிய பகுதியை தான் வனவிலங்கு புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். வன உற்பத்தி பொருட்கள் சேகரிப்பு, நெறிமுறைக்குட்பட்டு மரம் வெட்டுதல் மற்றும் தனியார் நில உடைமை போன்ற பிற செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும். கேரளாவில் உள்ள பெரிய வனவிலங்கு புகலிடம் ஆசிய யானை மற்றும் இந்திய புலிகளுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். வாங்க அந்த அட்டவணையை பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டில் வனவிலங்கு புகலிடங்கள் எடுத்துட்டோம்னா வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் புகலிடம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எடுத்த 1936, மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து முதுமலை வனவிலங்கு புகலிடம், இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1942, இது நீலகிரி மாவட்டம். அடுத்து கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம், இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1967, இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் ஆனைமலை, இது பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. எந்த மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டம். அடுத்து முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம் 1988ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உயிர்கோள காப்பிடங்கள், பயோஸ்பியர் ரிசர்வ் பார்க்குறோம். இது பார்த்துட்டிங்கன்னா நிலச்சூழ்நிலை மண்டலம், கடற்கரை, கடல் சூழ்நிலை மண்டலம் மற்றும் இவை கலந்து காணப்படக்கூடிய ஒரு
சூழ்நிலை மண்டலங்கள் வந்து பறந்து விரிந்து காணப்படக்கூடிய இயற்கை மற்றும் கலாச்சார நிலத்தோற்றத்தினுடைய மாதிரி பகுதியைத்தான் உயிர்கோள காப்பீடங்கள் என்று யுனெஸ்கோ சர்வதேச அளவில் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த உயிரிய பல்வகைமை பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம், இந்த மதிப்புகளோடு இணைந்த பராமரிப்பு ஆகிய பணிகளை உயிர்கோள காப்பீடங்கள் செய்கின்றன சொல்லலாம். இந்த உயிர்கோள காப்பீடங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மக்கள் மற்றும் இயற்கை இருவருக்குமே ஒரு அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான சூழல்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய தேவைகளுக்கு மதிப்பளித்து உடன் இணைந்து வாழ்வது, மனிதர்களும் இயற்கை சூழலும் இணைந்து வாழ்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இதுக்கு அது பார்க்கப்படுகின்றது. உயிர்கோள காப்பீடங்கள் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டம், மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், அதை MABன்னு சொல்கிறோம். இதுதான் இந்த யுனெஸ்கோ தான் அதை வழி நடத்துது. மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் அணுகுமுறையை ஆதரித்து இந்திய அரசானது 1986 கையொப்பமிட்டு இதை செயல்படுத்தியிருக்கிறாங்க. நாட்டில் பார்த்திங்கன்னா 18 உயிர்கோள காப்பீடங்கள் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது 18ன்னு பார்த்தோம்னா, முதல்ல அகத்தியர் மலை, அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, அடுத்து நீலகிரி, தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் இருக்கிறது. அடுத்து மன்னார் வளைகுடா, தமிழ்நாடு ஆகிய உயிர்கோள காப்பீடுங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. இதுதான் இந்தியா பூராக பரவி இருக்கு. ஸ்கேட் குரூஸ், புனித தோப்புகள்னால் என்ன? புனித தோப்புகள் அல்லது புனித மரங்கள் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தினுடைய மத ரீதியான அந்த சிறப்புத்துவம் வாய்ந்த சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். உலகெங்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு கலாச்சாரங்களுக்கு இந்த புனித தோப்புகள்ங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும். மத ரீதியான ஏதாவது ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அந்த கோயிலில் சுற்றி ஒரு காடு மாதிரி இருக்கும். அப்போ அது புனிதமான கோயில்னு சொல்லிட்டு அந்த காடை அழிக்காமையே வச்சுருப்பாங்க. அதில் சில உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அதுக்கான கான்செப்டு. அந்த பாக்ஸை பார்த்துட்டு வரலாம். முதலை பண்ணை அறக்கட்டளை பற்றி பார்க்கணும் இல்லையா, அதை நம்ம இந்த முதலை பண்ணை அறக்கட்டளையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.